அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தலைவர் KRP ருத்ரன். இன்று திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் தலைமையேற்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தோல்வி அடைந்ததை பற்றி ஆராய வேண்டும் என்ற கேள்விகளை அனைவரிடத்திலும் கேட்கப்பட்டது. அதில் பலர் பல காரணங்களை கூறியிருந்த போதிலும் திமுக தலைவர் இந்த தோல்விக்கு நானே முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. காரணம் என்னவென்றால், தலைமை எடுக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னிட்டு தான் கட்சிகள் தோற்பதும் ஜெயிப்பதும் இருக்கும். ஆகையால் அவர் அதை புரிந்து கொண்டு அந்த முடிவை அறிவித்ததில் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் திரு ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறது. அது மாத்திரமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், திமுக தோல்வி அடைந்ததற்கு அடிமட்ட தொண்டர்களிடத்திலும் கட்சி நிர்வாகிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் அனைவரிடத்திலும் என்ன காரணம் என்பதை தெரிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வருங்காலத்தில் அதை சரி செய்து கட்சி பணியில் நன்றாக ஈடுபட்டு வர வேண்டும் என்ற, அடுத்த முறையாவது நம் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் கூறியிருந்தார். ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு மக்கள் சார்பாக அவர் தோல்வி அடைந்த காரணங்களை பற்றி சில விஷயங்களை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காரணங்களை எல்லாம் நாம் கூறப்போகின்றோம். காரணம் 1, திமுக தலைவர் ஆட்சி பிடித்தவுடன் அவர் செய்த பெரிய தவறு என்னவென்றால், தமிழ்நாடு மக்கள் குடியுரிமை உள்ள அனைவருக்கும் கார்ப்பரேஷனில் வரிகளை மொத்தமாக ஏற்றியிருந்தார். அதில் கிட்டத்தட்ட 150% 200% உயர்த்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய காரணம். என்னவென்றால், அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி அவர்கள் வரியை 40% உயர்த்த வேண்டும் என்று கூறியிருந்த போது திமுக தலைவர் அவர்கள் உடனடியாக கருப்பு கொடி ஏற்றவே கூடாது, மக்கள் பாதிப்பார்கள் என்று அவர் அறிவித்தார். அதை மக்கள் எல்லாம் வரவேற்றார்கள். ஆனால் அவர் ஆட்சியில் அதை மறந்துவிட்டு 150% 200% செய்தது மிகப்பெரிய தவறு என்று தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தெரிவித்துக் கொள்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக மின்சார வாரியத்தில் மின்சார கட்டணத்தை அதிகமாக உயர்த்திவிட்டார். அது மக்களுடைய பாதிப்பு என்னவென்று அவர் புரிந்து கொள்ளாமல், நாட்டில் பொருளாதாரங்கள் குறைவாக இருப்பது, அந்த பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் நோக்கத்தினால் நான் ஏற்றுகிறேன் என்று ஏராளமான தொகையை ஏற்றியதனால், அந்த தொகை ஏற்றினால் மக்கள் அனைவரும் பாதிப்படைந்தார்கள். அதுவும் ஒரு 2வது காரணமாகும். 3வது காரணம் முத்திரைத்தாள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஒரு சிறிய இடங்கள் வாங்கி பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு அலுவலகத்தில் போனால் ஏராளமான கட்டணங்களை நிறுவித்து அதில் வசூல் செய்யப்பட்டது. அதில் ஒரு 3வது காரணமாக மக்கள் எல்லாம் அதிருப்தி அடைந்து விட்டார்கள். இது சம்பந்தமாக போன தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனில் அதை பெரிதாக யாருமே குறிப்பிட்டு சொல்லவில்லை. அது கட்சிக்காரர்களும் அதை கண்டிப்பாக அவரிடத்தில் தெரியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் இந்த 3 தவறுகளை செய்யாத இருந்திருந்தால் கண்டிப்பாக திமுக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்தை பதிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.